ஓம் சாய்ராம். ஸ்ரீகடி தெய்வம். அத்தியாயம் 41. கந்தலாடை சூட்சமம். விதியை சந்தித்த ஞானியர் படங்கள். இந்த அத்தியாயம் ஹேமந்த் பந்த் வீட்டிற்கு வந்த பாபாவின் புகைப்படம் எங்கனம் கிடைத்தது என்ற கதையை பற்றி கூறுகிறேன். ஹேமந்த் பந்த் வீட்டிற்கு பாபாவின் புகைப்படம் வந்து சேர்ந்த 9 ஆண்டுகளுக்கு பின் முன்பு சொன்ன புகைப்பட கதையை முகமது அலி கூறினார். முகமது அலி ஒருமுறை பம்பாய் வீதிகளில் திரிந்து கொண்டிருந்தார். இந்த பாபாவின் புகைப்படத்தை ஒரு தெரு வியாபாரியிடம் இருந்து வாங்கினார் முகமது அலி. பின்னர் அப்புகைப்படத்திற்கு கண்ணாடி சட்டம் போட்டு பாந்த்ராவில் உள்ள தம் வீட்டில் மாட்டி வைத்தார். அவர் பாபாவின் மீது விருப்பம் கொண்டவராதலால் தினமும் அப்படத்தை வணங்கி வந்தார். ஹேமந்த் பந்திடம் அப்படத்தை கொடுப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன்பு அவர் காலில் ஒரு கட்டி உருவாகி அந்த வீக்கத்திற்காக ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது. எனவே மும்பைக்கு சென்ற அவர் அறுவை சிகிச்சைக்காக தன் மைத்துனர் வீட்டில் தங்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் பாந்த்ராவில் உள்ள அவரது வீடு 3 மாத காலத்திற்கு சாத்தப்பட்டிருந்தது. அங்கு யாருமே வசிக்கவில்லை. அங்கு புகழ்பெற்ற பாபா அப்துல் ரஹ்மான், மௌலானா சாஹிப், முகமது ஹுசைன், பாபா சாயி, பாபா ராஜிதீன் மற்றும் சில உயிருடன் இருந்த ஞானிகளின் படங்கள் மாட்டப்பட்டிருந்தன. காலச்சக்கரம் இவைகள் அனைத்தையும் வைக்கவில்லை. அவை செல்லரிக்கப்பட்டு வீணாகி விட்டன. பம்பாயில் முகமது அலியோ சுகவீனமுற்று கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது அங்கு வைக்கப்பட்ட ஞானிகளின் படங்களும் உள்ளே வருவதும் வெளியே போவதுமாய் நாம் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்றெண்ணி எல்லா படங்களும் தன் விதியை சந்தித்தன. எல்லாவற்றிற்கும் பிறப்பும் இறப்பும் உண்டு அல்லவா? ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக சாயிபாபாவின் படம் மட்டும் அழிவிலிருந்து தப்பிய காரணத்தை என்னால் விளங்கிக் கொள்ள இயலவில்லை. இதனால் சாயியின் எங்கும் நிறை தன்மையும் சர்வ வியாபகத்துவத்தையும் தன் அறிவுக்கு மெட்டாத அவரின் சக்தியையுமே இது உணர்த்துகிறது. பல வருடங்களுக்கு முன் நிகழ்ந்த ஓர் சம்பவம். அலி முகமது பல வருடங்களுக்கு முன் முகமது ஹுசைன் தாரியா டோபனிடமிருந்து ஞானி பாபா அப்துல் ரஹ்மானின் சிறிய படம் ஒன்றை பெற்றார். அப்படத்தை அவர் தன் மைத்துனர் பீர்பாயிடம் கொடுத்தார். அப்படம் அவரது மேஜையில் 8 வருடங்கள் இருந்தது. ஒருமுறை நூர் முகமது பீர்பாய் அப்படத்தை ஒரு புகைப்படக்கலை நிபுணரிடம் கொடுத்து உயிரோட்டம் உள்ள பெரிய படமாக்கி அதன் பல பிரதிகளை அலி முகமது உள்ளிட்ட தன் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் விநியோகித்தார். ஞானி அப்துல் ரஹ்மானின் கோபம். அலி முகமது பாந்த்ராவில் உள்ள தன் வீட்டிலும் அதை மாட்டினார். நூர் முகமது ஞானி அப்துல் ரஹ்மானின் சீடர். அவரது குருவால் நடத்தப்பட்ட ஒரு சிறந்த தர்பாரில் அப்படத்தினை தன் குருவிற்கு அளிக்கச் சொன்னார். ஆனால் அவரது குருவோ உருவ வழிபாட்டை விரும்பாத அவர் நூர் முகமதை உதைக்கச் சென்றார். அவரை வெளியில் தள்ளினார். இதனால் அவர் வருத்தமுற்று மனமுடைந்து போனார். இதனால் தன் பெரும் பணத்தையும் இழந்து குருவின் கோபத்திற்கும் ஆளானதை எண்ணி துன்பத்திற்கு ஆளானார். உருவ வழிபாட்டை விரும்பாத தன் குருவுக்கு பிடிக்காத அப்படத்தை அப்போலோ பந்தருக்கு எடுத்துச் சென்றார். ஒரு படகை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு பாந்த்ரா கடலில் அப்படத்தை மூழ்கடித்தார். அது மட்டுமன்றி தன் நண்பர்களிடமும் தன் உறவினர்களிடமும் தான் கொடுத்திருந்த 6 பிரதிகளையும் திருப்பி கொடுக்கும்படி வேண்டி அவர் அனைத்தையும் பாந்த்ரா கடலில் ஒரு மீனவனை கொண்டு எரியச் சொன்னார். இத்தருணத்தில் அலி முகமது நூர் முகமதின் வீட்டில் இருந்தார். அலி முகமதுவின் செயல். தன் மைத்துனரிடம் நூர் முகமது இந்த ஞானியரின் படங்களை எல்லாம் தண்ணீரில் மூழ்கடித்து விட்டால் அனைத்து துன்பங்களும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்று கூறினார். இதை கேட்ட அலி முகமது தனது மேனேஜர் தன் வீட்டிற்கு அனுப்பி அவர் வீட்டிலிருந்த அனைத்து ஞானிகளின் படங்களையும் கடலில் வீசச் சொன்னார்.
தனது சிகிச்சை முடிந்து 2 மாதங்கள் கழித்து தன் வீட்டிற்கு வந்தார் அலி முகமது. சுவரில் இருந்த பாபாவின் படம். வீட்டிற்கு திரும்பிய அலி முகமது தன் வீட்டிற் சுவற்றில் பாபாவின் படம் முன்போலவே மாட்டி இருந்ததைக் கண்டு வியப்படைந்தார். அவரது மேதா இப்படத்தை தவிர்த்து மற்ற படங்களை எல்லாம் ஏன் எடுத்து வந்தார் என்பது அலி முகமதிற்கு புரியவில்லை. இவ்விஷயம் அவர் மைத்துனருக்கு தெரிந்தால் அவர் மீண்டும் இந்த படத்தையும் தன் வழக்கப்படி செய்து விடுவார் என்று எண்ணி பயந்தார். எனவே அந்த பாபாவின் படத்தை எடுத்து தன் வீட்டு அலமாரியில் வைத்து விட்டார். யார் இப்படத்தை நன்றாக வைத்து காப்பாற்றுவார்கள்? அதை என்ன செய்வது என்பதை பற்றியெல்லாம் அவர் யோசித்து கொண்டிருக்கும் போது மௌலானா இஸ்மு முஜாவர் என்பவரை சந்தித்து அவர் சொல்வதன்படி செய்வோம் என்று எண்ணினார். அவருக்கு பாபாவே அதை தெரிவித்தது போல அவருக்கு இருந்தது. ஹேமந்த் பந்திடம் வந்து சேர்ந்த பாபாவின் புகைப்படம். தீவிர ஆலோசனைக்கு பின்னர் அலி முகமதுவும் மௌலானாவும் இப்பாபாவின் புகைப்படத்தை அண்ணா சாஹிப்புக்கு ஹேமந்த் பந்த் அன்பளிப்பு செய்யப்பட்டால் அதை அவர் நன்கு பாதுகாப்பார் என்று தீர்மானித்து ஹேமந்த் பந்தின் இல்லத்திற்கு சென்று தக்க சமயத்தில் அதை அன்பளிப்பாக அளித்தனர். ஞானேஸ்வரி படிக்க ஏற்பட்ட தடைகள். தானே ஜில்லாவின் மம்மல்தார் பி.வி. தேவ் நீண்ட நாட்களாக ஞானேஸ்வரியை பயில வேண்டும் என்று விரும்பினார். ஞானேஸ்வரி என்பது பகவத்கீதைக்கு ஞானேஸ்வர் என்பவர் மராட்டிய மொழியில் எழுதிய ஓர் விளக்கமாகும். மற்ற நூல்களை பயிலும்போது ஞானேஸ்வரியையும் பயில வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டிருந்தார். தினந்தோறும் அவரால் பகவத்கீதையின் ஒரு அத்தியாயத்தையும் மற்ற புத்தகங்களின் சில பகுதிகளையும் படிக்க இயன்றது. ஆனால் ஞானேஸ்வரியை படிக்க எடுத்தால் மட்டும் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு கொண்டிருந்தது. அதை மட்டும் அவரால் படிக்க இயலவில்லை. அவர் தன் 3 மாத விடுமுறையில் ஷீரடிக்கு சென்றார். அங்கு பவுண்டில் உள்ள தன் வீட்டிற்கு சென்று மற்ற புத்தகங்களை எல்லாம் படித்தார். அங்கும் அவரால் ஞானேஸ்வரியை மட்டும் படிக்க முடியவில்லை. ஜோக்கின் அறிவுரை. தேவ் ஞானேஸ்வரியை படிக்கும் போதெல்லாம் சில வினோதமான தொடர்பில்லாத தீய எண்ணங்கள் அவர் மனதில் திரளாக தோன்றின. அவரது படிக்கும் முயற்சியை தடை செய்தன. கடினமாக முயன்றும் கூட அவரால் அப்புத்தகத்தின் சில வரிகளை கூட எளிதாக படிக்க முடியவில்லை. எனவே அப்புத்தகத்தின் மீது தனக்கு ஈடுபாடு ஏற்படும்படி செய்து படிக்க கட்டளையிடும் போது தான் அதை பயில வேண்டும். அதுவரை அதை படிக்கக்கூடாது என்றும் தீர்மானித்தார். பின்னர் 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அவர் குடும்பத்தோடு ஷீரடிக்கு சென்றார். அங்கு ஜோக் அவரை தினந்தோறும் ஞானேஸ்வரி படிக்கிறாரா என்று வினவினார். அதற்கு தேவ் அஞ்ஞானேஸ்வரியை படிக்க ஆர்வத்துடன் இருந்தும் தன்னால் வெற்றி பெற இயலவில்லை என்றார். பாபா தனக்கு கட்டளையிடும்போது தான் படிக்க ஆரம்பிக்கப் போவதாக கூறினார். அதற்கு ஜோக் இப்புத்தகத்தின் பிரதி ஒன்றினை பாபாவிடம் அளித்து அவரால் புனிதமாக்கப்பட்ட பின் அவர் திரும்பி அளிக்கும்போது படிக்கலாம் என்று ஜோக் அறிவுரை பகர்ந்தார். பாபா அவர் உள்ளத்தை அறிந்தவர் ஆதலால் இதுபோல் செய்ய தான் விரும்பவில்லை என்று தேவ் பதிலளித்தார். அவரது ஆவலை சாயி அறிய மாட்டாரா? அதை படிக்கச் சொல்லி தெளிவான உத்தரவை அவராகவே கொடுக்க மாட்டாரா என்பதே அவரின் எண்ணமாக இருந்தது. தேவிடம் பாபா கேட்ட தட்சணையின் சூட்சமம். தேவ் பாபாவிடம் 1 ரூபாய் தட்சணையாக கொடுத்தார். பாபாவோ அவரிடம் 20 ரூபாய் தட்சணை கேட்டார். அன்று இரவு அவர் பாலக்ராம் என்பவரிடம் அவர் எங்கனம் பாபாவின் அன்பையும் பற்றுதலையும் பெற்றார் என விசாரித்தார். பாலக்ராமோ தான் அடுத்த நாள் ஆரத்தி முடிந்ததும் கூறுவதாக கூறினார். தேவ் அடுத்த நாள் பாபாவின் தரிசனத்திற்கு போகும்போது பாபா அவரிடம் அன்றும் ரூபாய் 20 தட்சணையாக கேட்டார். தேவும் அதை விருப்பமுடன் கொடுத்தார். அன்று மசூதியில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் தனியாக தான் மசூதியின் ஒரு மூலையில் போய் அமர்ந்தார். அப்போது பாபா அவரிடம் அமைதியான மனதுடன் தன் அருகில் அமரும்படி கூறினார்.
அவரும் அவ்வாறே செய்தார். மதிய ஆரத்தியும் முடிவடைந்தது. மக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். தேவ் மீண்டும் பாலாகிராமை சந்தித்தார். அவரிடம் பாபா என்ன கூறினார் என்பதையும் எவ்வாறு தியானம் செய்ய கற்றுக் கொடுத்தார் என்பதையும் கேட்டதுடன் மேலும் அவர் சரித்திரம் பற்றியும் கேட்டார். தேவ் பதிலளிக்கும் நேரத்தில் பாபா தேவிடம் ஒரு தொழுநோய் கொண்ட அடியவரை அழைத்து வரும்படி கூறினார். தேவ் பாபாவிடம் சென்றபோது பாபா தேவிடம் யாருடன் பேசிக் கொண்டிருந்தார் என்பதையும் எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் என்பதையும் கேட்டார். தேவ் அதற்கு தான் பாலாகிராமுடன் பேசிக் கொண்டிருந்ததாகவும் பாபாவின் புகழை கேட்டறிந்ததாகவும் கூறினார். ஏன் கந்தல் ஆடைகளை திருடினாய்? பாபா அவரை மீண்டும் அழைத்து ரூபாய் 25 தட்சணை கேட்டார். தேவும் மகிழ்வுடன் கொடுத்தார். பின்னர் பாபா அவரை உள்ளே அழைத்துச் சென்றார். ஒரு கம்பத்தின் அருகில் அமர்ந்து கொண்ட பாபா தேவிடம், என்னுடைய கந்தல் ஆடைகளை எனக்கு தெரியாமல் நீ திருடினாய் என குற்றம் சாட்டினார். தேவோ அதை கேட்டு திடுக்கிட்டவராய் கந்தல் ஆடைகளை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று மறுத்தார். ஆனால் பாபாவோ அவ்வாடையை தேடச் சொன்னார். அவர் எங்கு தேடியும் ஆடை எதுவும் அவர் காணவில்லை. பாபா கோபமடைந்தார். இங்கு வேறு ஒருவரும் இல்லை, நீயேதான் திருடன். தலை நரைத்து கிழவனாகியும் நீ இங்கு திருடுவதற்கு வந்திருக்கிறாய் என்றவராய் பொறுமை இழந்து கோபமுற்று தேவை கடுமையாக திட்டினார். குற்றம் சாட்டவும் ஆரம்பித்தார். தேவ் எல்லாவற்றிற்கும் அமைதியாகவே இருந்தார். தனக்கு அடி கிடைத்தாலும் கிடைக்கும் எனவும் எண்ணினார். சுமார் 1 மணி நேரம் கழித்த பின் தேவை பாபா வாதாவுக்கு போகச் சொன்னார். வாதாவுக்கு திரும்பிய அவர் அங்கு நடந்த அனைத்தையும் ஜோக்கிடமும் பாலாகிராமிடமும் கூறினார். ஞானேஸ்வரி படிக்க உத்தரவு கிடைத்தது. அன்று மாலை பாபா தேவை மற்ற எல்லோரையும் கூப்பிட்டு அனுப்பினார். தமது வார்த்தைகள் கிழவரை துன்புறுத்தி இருக்கலாம் என்றாலும் அவர் திருடியதை தன்னால் வெளியே சொல்லாமல் இருக்க முடியவில்லை என்றும் கூறினார். பின்னர் பாபா மீண்டும் தேவிடம் ரூபாய் 12 தட்சணை கேட்டார். தேவ் அத்தட்சணையை கொடுத்து பாபாவின் முன் சாஷ்டாங்கமாக வீழ்ந்து பணிந்தார். தேவை அழைத்த பாபா அவரிடம், தினமும் போதியை ஞானேஸ்வரியை படித்து கொண்டிரு. வாதாவில் போய் அமர்ந்து தினந்தோறும் ஒழுங்காக கொஞ்சமாவது படி. அவ்வாறு நீ படித்ததும் அப்பகுதியை அனைவருக்கும் அன்புடனும் பக்தியுடனும் விளக்கிச் சொல். நானோ உனக்கு தங்கச் சரிகை போட்ட மதிப்புமிக்க சால்வை அளிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க மற்றவர்களிடம் நீ ஏன் கந்தலை திருடுகிறாய்? ஏன் திருட்டு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறாய் என்றார். கந்தலாடையின் சூட்சமம். பாபாவின் மொழிகளை கேட்டு தேவ் மிகவும் மகிழ்ந்தார். ஏனெனில் பாபா அவரை போதியை ஞானேஸ்வரியை படிக்கச் சொல்லிவிட்டார். தாம் விரும்பியதை அவர் பெற்று விட்டதாக அவர் நினைத்தார். இனி அந்நூலை எளிதாக படிக்கலாம் என்று நம்பிக்கை கொண்டார். மீண்டும் பாபாவை சாஷ்டாங்கமாக வீழ்ந்து நமஸ்கரித்தார். அவரிடம் பூரண சரணாகதி அடைந்திருப்பதாக கூறினார். தம்மை ஒரு குழந்தையைப் போல பாவித்து தனது ஞானேஸ்வரி பாராயணத்திற்கு உதவி செய்யுமாறு கூறினார். கந்தலை திருடுவது என்ற பாபாவின் கூற்றுக்கான பொருளை அப்போது அவர் உணர்ந்து கொண்டார். பாலாகிராமின் மூலமாக பாபாவின் புகழை தேவ் கேட்டதை தான் கந்தல் என குறிப்பிட்டு இருக்கிறார் பாபா என்பதை தேவ் உணர்ந்தார். அவரின் இச்செயல் பாபாவுக்கு பிடிக்கவில்லை. எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்க பாபா தயாராக இருக்கும்போது மற்றவர்களை கேட்பதையும் தேவையின்றி மற்றவர்களை விசாரிப்பதையும் அவர் விரும்பவில்லை. எனவே பாபா அவரை திட்டி தண்டனைக்குள்ளாக்கினார். உண்மையில் பாபா அவரை திட்டவோ துன்புறுத்தவோ இல்லை. பாபா தாமே தேவுக்கு விளக்க உரைக்க தயாராய் இருக்கும்போது வீணாக மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது பயனில்லை என பாபா தனக்கு போதித்ததாக அவர் உணர்ந்தார். தேவ் பாபாவின் திட்டல்களை எல்லாம் பூக்களாகவும்
அவரின் ஆசீர்வாதங்களாகவும் எண்ணி திருப்தியும் மனநிறைவும் கொண்டவராய் வீட்டிற்கு சென்றார். தேவுக்கும் பாபாவின் தெய்வீக காட்சி. இத்துடன் இவ்விஷயம் முடிவடைந்து விடவில்லை. பாபாவும் தேவுக்கு படிப்பதற்கு உத்தரவு கொடுத்ததோடு நின்றுவிடவில்லை. அவ்வருடமே அவர் தேவிடம் சென்று அவரின் முன்னேற்றம் பற்றி வினவினார். 1914 ஆண்டு ஏப்ரல் 2 அன்று வியாழக்கிழமை காலை நேரத்தில் பாபா அவருக்கு ஒரு தெய்வீக காட்சியை நல்கினார். திண்ணையின் மேல் அமர்ந்து கொண்டு தேவ் போதியை புரிந்து கொண்டாரா என்று கேட்டார். தேவ் அதற்கு இல்லை என்றார். பாபா அவரிடம், எப்போது நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் என்றார். தேவ் கண்களில் கண்ணீர் பொங்க, நீங்கள் உங்கள் அருளை பொழிந்தாலன்றி இப்பாராயணம் கடினமானதாகவும் புரிந்து கொள்ள இயலாததாகவும் இருப்பது நிச்சயம் என்றார். பாபா அவரிடம், படிக்கும்போது துரிதமாக படி, எனது சந்நிதானத்தில் படி. தேவ், எதை நான் படிக்க வேண்டும்? பாபா, ஆத்தியாத்மீகம் படி. தேவ், இந்நூலை கொண்டு வரச் சென்றபோது அக்கனவு காட்சியிலிருந்து விடுபட்டு விழிப்பு நிலை அடைந்தார். அத்தருணத்தில் தேவ் பெற்ற அளவற்ற மகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் நாம் கற்பனை செய்து மனதிற்குள் இன்புறுவோம். ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.